டிவிஎஸ் ஹிட் ஆனோடனே ஹாப்பியாகி சந்தோஷத்தில் குஷியில் வந்து இன்னொன்று எழுதுவோம் இல்லையா, அப்படி எழுதுதான் அந்த கதை. அது இஷ்டத்துக்கு கூட எழுதுவோம். அது நிறைய சீனில் இருக்கும். ஸோ இப்போ ரஜினி முருகனை பொறுத்தவரைக்கும் அந்த பஞ்சாயத்து தான் எங்களுக்கு. நான் இந்த கதை சொல்லும்போது பஞ்சாயத்தா அதான் சின்ன கொன்று படம் பண்ணிட்டாங்க, நாட்டாம் படம் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பஞ்சாயத்து என்ன புதுசாக இருந்துற போகுதுன்னு சொல்லி இந்த கதை பேசும்போது பேசுவோம் இல்லையா. நான் சொன்னேன், அவன் பார்த்த பஞ்சாயத்தில் வேற, இங்கே நடக்கிற பஞ்சாயத்து வேற. மதுரையில் ஒரு பஞ்சாயத்து இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் கட்ட பஞ்சாயத்து இருக்கும். அது காமெடியாக தான் பஞ்சாயத்து. நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு வில்லேஜில் இருந்து நடக்கும். வாரத்தில் ஒரு நாள் பஞ்சாயத்து போட்டுருவாங்க. செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ அதைத்தான் அதில் கொண்டு வரும்போது அந்த பஞ்சாயத்துக்கு ஆள் சேர்க்க போகும்போது பேசுகிற டைலாக் பாயிண்ட் வரட்டுன்றதா இருக்கும். ஸோ எல்லாம் அங்கேருந்து பிடிச்சது தான். ஆக்சுவலாக அதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க. இந்த பஞ்சாயத்துக்கு போகிறதுக்கும் ஒரு டீம் இருப்பாங்க. அவங்களோட உட்காந்து பேசல சொல்லிடுவாங்க எல்லாத்தையும். நான் அப்படித்தான்ப்பா பாட்டிவேல் பஞ்சாயத்தில் ஒரு பிரச்சனை போயிட்டு வந்தோம், பிடிச்சி விட்டோம்ல, ஏன்னா பஞ்சாயத்து முடிச்சு விட்டியா டெவலப் பண்ணி விட்டோம்ல, அது சேரவே கூட வாங்க. ஸோ பஞ்சாயத்து போயிட்டு பிரச்சனை பெருசுதான் ஆக்குவாங்க, வழியா சிறுசாக ஆக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் லைவாக சொல்கிற ஆட்கள் இருந்து டயலாக் முதல் கொண்டு லைவான ஆட்கள் பேசுகிறத தான் நான் மேக்ஸிமம் எடுப்பேன். நம்ம ஓன் கற்பனையை தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத எடுக்கும்போது ரியல் லைஃப் இருந்து டயலாக்கும் எடுத்திருக்கேன் நான்.